ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு வைதிக ராஜாராம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பச்சை சுண்டைக்காயும் வெங்காயமும் வச்சு வத்தக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது மாதிரி ட்ரெடிஷ்னல் ரெசிபீஸ், அப்புறம் புது புது ரெசிபீஸ் நான் நிறையா போட்டுருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே தெரியணும்னா நீங்கள் கட்டாயம் இந்த சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உடனுக்குடனே நான் போடுற எல்லா ரெசிபீஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். இப்போது இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு ஒரு சின்ன மீடியம் லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுட்டுருக்கேன். அப்புறம் ஒரு அரை கப்பு பச்சை சுண்டைக்காய் எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுட்டுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை வச்சுட்டுருக்கேன். ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு டீஸ்பூன் வெந்தயம், ஒரு டீஸ்பூன் கடுகு, அப்புறம் ஒரு குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய். இப்போது எங்கிட்ட பெரிய வெங்காயம் தான் இருந்ததுனால நான் அதை மீடியம் சைஸ் கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். ஆனால் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் அதை நீங்கள் நல்லா தோலை உரித்து ஒரு 10-15 வெங்காயம் எடுத்துக்கோங்க. இப்போது இடிக்கல்லில் போட்டு இந்த பச்சை சுண்டைக்காயை அப்படியே நசுக்கி எடுத்துக்கணும். அப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி வீட்டில் பண்ணுது, அப்புறம் 1.5 டீஸ்பூன் உப்பு. இதெல்லாம் தான் இப்போ தேவை இதுக்கு. இப்போ நம்ம அடுப்பில் ஒரு வாணலியை வச்சு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டுக்கிறேன். விட்டுட்டு கடுகை முதல்ல போட்டுட்டு, அதுக்கப்புறம் வெந்தயத்தையும் ஒரு டீஸ்பூன், கடுகு ஒரு டீஸ்பூன், வெந்தயம் ஒரு டீஸ்பூன் போட்டுட்டு அது ரெண்டும் நல்லா பொரியணும். அந்த வெந்தயம் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி டார்க் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு அதுக்கப்புறமா நான் கடலைப்பருப்பு உங்கள்கிட்ட வறுக்காமல் தான் அப்படியே போட்டுடலாம். எங்கிட்ட வறுத்தது இருந்ததுனால இப்போ நான் போடுறேன். இல்லைன்னா கடுகோடு சேர்த்து கடலைப்பருப்பையும் ஆட் பண்ணி நல்லா செவக்காய் இது மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த சுண்டைக்காயும் போட்டுடலாம். சுண்டைக்காய் அது பாருங்கள் பச்சையாக இருக்குது. இந்த மாதிரி பச்சையாக இருக்கிற சுண்டைக்காய் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நீங்கள் வதக்கிக்கணும். இது 50% வதங்கணும். வதங்கின உடனே நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை இதில் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கணும். அது டிரான்ஸ்பரண்ட் ஆகணும் அந்த வெங்காயம். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுட்டு இப்போ நல்லா வதக்குறோம். இப்போ வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுது. இந்த சுண்டைக்காயும் நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுது. இப்போ நம்ம 1.5 டீஸ்பூன் உப்பு போடுறோம். அப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி வீட்டில் பண்ணது அதையும் நான் ஆட் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு நல்லா இதெல்லாம் பிரட்டிக்கணும். இந்த எண்ணெயில் பிரட்டிட்டு இப்போ இந்த புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பாத்திரத்தில். அந்த புளி தண்ணியை இப்போது சேர்த்துட்டு இந்த பாத்திரம் என்னோடது அலுமினிய பாத்திரம். இதில் நான் குக் பண்ண முடியாது இந்த புளியை வச்சு. அதனால் நான் இதை இன்னொரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இப்போ இதுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் தேவைப்படும் போல் தோன்றுறது. அதனால் ஒரு டீஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கிறேன். இப்போ இதை பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி கொதிக்க விடுங்கோ. நல்லா இந்த மாதிரி திக்காகணும். நல்லா எண்ணெய் மதந்து வர வரைக்கும், எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இந்த மாதிரி கொதிக்க விட்டுருங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுது. இப்போ பாருங்க, இந்த கருவேப்பிலை சுண்டைக்காய் எல்லாம் மேலே அப்படியே தெரியாது. ரொம்ப எண்ணெய் மணக்க வத்தக்குழம்பு ரெடி ஆகிடுது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாப்பி குக்கிங்.